ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலத்தில் துண்டு துண்டாக குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் துண்டு துண்டாக மீட்கப்பட்ட குழந்தையின் சடலம் தற்போது இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம். இந்த குழந்தையின் விவரம் கிடைக்கப்பட்டுள்ளதா? மேலும் விவரம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ராஜாக்கமங்கலம் பகுதியில் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தை தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக அழுகிய நிலையில் குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ராஜாக்கமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழந்தை நரபலி செய்து குளத்தில் வீசப்பட்ட என சந்தேகமும் தற்போது வலுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராஜாக்கமங்கலம் அருகே அமைந்துள்ள இந்த சம்பக்குளம் இந்த ஒரு குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையின் தலை இல்லாமல் மற்றும் உடல்கள் தனித்தனியாக காணப்பட்டு அழகிய நிலையில் மிதந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்கள் பார்த்தபோது உடனடியாக ராஜாக்கமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்துக்கு இந்த போலீசார் அந்த குழந்தையின் சிசு சடலத்தை மீட்டு உடனடியாக உடற்கூறு ஆய்வுக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து நீண்டகரை மேற்கு கிராம நிர்வாகி அதிகாரி வின்சிகா பிரைட் என்பவருடன் புகார் மனு பெற்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பச்சிளம் குழந்தை நரபலி செய்து குளத்தில் வீசப்பட்டா என்பது குறித்து இந்த சந்தேகம் பெருமளவு வெளுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குளத்தில் தலையில்லாமல் அந்த குழந்தையின் கை கால்கள் காணப்பட்ட சம்பவம், இந்த சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.